சூப்பர்மேன் 1938 உருவாக்கின ஒரு கேரக்டர். இப்போ 2025 இன்னமும் அந்த கேரக்டருக்கான ஃபேன்ஸுங்கிறது குறையவே இல்லை. இந்த சூப்பர்மேனை ஜெரி சைகிள், ஜோ செஸ்டர் இவங்க 2 பேர் தான் உருவாக்குறாங்க. உருவாக்கும் போது ஃபர்ஸ்ட் இவர் வில்லனாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. வேணாப்பா இவர் ஹீரோவாகவே கொண்டு போகலாம், டியூவல் ஐடென்டிட்டி கொடுக்கலாம், ஒன்று கிளார்க் கண்டா ரிப்போர்ட்டராக இருப்பார், இன்னொரு பக்கம் சூப்பர்மேனாக இருப்பாருன்னு இப்படி பிளான் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா வேணாப்பா இந்த ஹீரோ செட் ஆக மாட்டார், பில்டிங் விட்டு பில்டிங் தாவு வரான், புல்லட் பட்டாலும் ஒன்றும் ஆவாதான், செட் ஆக மாட்டான்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக டிசி ஒத்துக்கிட்டு அப்ரூவலை கொடுத்து 1938 ஃபர்ஸ்ட் சூப்பர்மேன் காமிக் ரிலீஸ் ஆகுது. அப்போவே மக்கள் மத்தியில் ஒரு ரீச் கிடைக்குது. அடுத்து ரேடியோ ஷோஸாக வந்ததும் அதில் தான் சூப்பர்மேனுக்கு வீக்னஸ் கிரிப்டோனைட்டாம்பா அப்படின்னு அதில் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ரேடியோ ஷோ மூலியமாக இன்னும் மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகுது. அடுத்து இந்த வேர்ல்டு வார் 2 டைமில் ஹிட்லருக்கு எதிராக, நாசிஸ்க்கு எதிராக நம்ம சூப்பர்மேன் நிற்பாரு, நியாயத்தின் பக்கம் தான் நிற்பாருன்ற மாதிரி அப்படி சூப்பர்மேனோட கவர் பிக்லாம் ரெடி பண்ண அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இன்னும் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கு ஃபேன்ஸாக மாறுறாங்க. 1941 தான் சூப்பர்மேன் கார்ட்டூன் ரிலீஸ் ஆகுது. அப்போ தான் முத முறையாக ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பறக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே நம்ம நெஜ ஆளை சூப்பர்மேனாக கூட்டிகிட்டு வரணும்னு கர்க் ஆலன் அவர் தான் ஃபர்ஸ்ட் சூப்பர்மேனாக அவரை வச்சு 15 சாப்டர் சீரியல் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அது ஃபேன்ஸுக்கு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அவர் நார்மலாக சூப்பர்மேனாக இருக்கார், ஆனால் பறக்கும் போது அனிமேஷனை தான் காட்டுவாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துச்சு. உங்களுக்கு என்ன பறக்கிறதுல தானே பிரச்சனை, அதை சரி பண்ணுறோம்னு சொல்லி பறக்கிறது மட்டும் இல்லை சூப்பர்மேன் என்ட்ரியவே மாசாக்குறோம்னு அடுத்த சூப்பர்மேனாக ஜார்ஜ் ரீவ்ஸை கொண்டு வராங்க. 1951 அவருடைய படம் வருது. அதுக்கப்புறம் வந்த சீரீஸில் அவர் என்ட்ரி ஆகும்போது செவத்தை உடச்சிக்கிட்டு வர்றது ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. சரி சூப்பர்மேன் மட்டும் போதுமா, இன்னும் அவருக்கு டஃப் கொடுக்க கிரிப்டோனைட் வில்லன்ஸை கொண்டு வர்றது, சூப்பர்மேன் மட்டும்தான் இருப்பாரா, ஏன் சூப்பர் கேர்ள் இருக்க மாட்டாங்களா, கிரிப்டோ இருக்க மாட்டாங்களான்னு அவங்களையும் கூட்டிட்டு வந்து இன்னும் சூப்பர்மேன் ஃபேன்ஸை குஷியாகிறாங்க. 1959 ஜார்ஜ் ரீவ்ஸ் சூசைட் பண்ணிக்கிறாரு. அது சூசைடா மர்டராங்கிற கான்ட்ரவர்சி இப்போ வரைக்குமே இருக்குது. அதுக்கப்புறமா லைவ் ஆக்ஷன் பக்கமே போகக்கூடாதா, கார்ட்டூன் காமிக் இந்த ஏரியாவோட நிறுத்திக்கணும்னு சொல்லி சூப்பர்மேன் பக்கம் நம்ம படமாக பண்ண வேணான்ற மாதிரியே ஸ்டாப் பண்ணுறாங்க. அது இல்லாமல் 1970s அவருடைய டவுன்ஃபாலுங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அவுடேட்டட் ஆகிட்டா இருப்பா, இனிமேலாம் கனெக்ட் ஆக மாட்டாருன்னு சொல்லி அவர் ட்ரோல் மெட்டீரியலாகவே மாற்றுறாங்க. அவரை வச்சு கலாய்க்கிறதுனா ஓவர் பவர்டாக இருக்காருன்ற மாதிரி கலாய்கிற மூடுக்கு அவர் மாறிட்டா. இப்படியாக சூப்பர்மேன் கேரக்டருடைய டவுன்ஃபால் ஆரம்பமாகுது.